ஹாய், வெல்கம் பேக் திருத்தணி ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ட்ரிப் வந்திருக்கோம். எவ்ரி இயர் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஊருக்கு போவோம். ஹரித்வார் ரிஷிகேஷ் போயிருந்தோம், அப்புறம் திருச்செந்தூர், ராமேஸ்வரம் போனோம். அதுக்கப்புறமா வால்பாறை போயிருந்தோம். அது அடுத்தது அப்புறம் பிரேக் எடுத்து இப்போ அந்தமான் ட்ரிப் வந்திருக்கோம். வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்தமான் பிளாக். வாங்கலாம், பூஜை போடுற வாங்க. பூஜை போடுறாங்க. இந்த பாக்குற வாடா இங்க இல்லடி பூஜை போடுற முடிச்சு பூஜை போடுறாங்க. நீ ஃப்ரீயா என்ஜாய் பண்ணு. இது முத்தன வீட்ல இது. அது முத்தன வீடு. முத்தன பாக்குற ஓகே. இந்த இங்க இந்த பைப் பசங்க ரெண்டு பேர் எட்டி பாக்குறாங்க லெஃப்ட்ல. பேசுங்க போலாம் சொல்லு. அப்படியா? வசல பாப்பாவா? ஏறுங்க. ஏய் பா, ஏறு ஃபர்ஸ்ட் ஏறு. ரோகரா வேற யார்? அசோக். அப்புறம் வேற யார்? என்ன காங்கிரஸா ஏதோ ஒன்று சொல்லு. எல்லாத்தையும் காமிச்சா எப்படி தெரியும்? ரெட்டை இல்லையா? எதுவுமே வேணான்றாரு. ஐயா நீங்க எங்கேயா போறீங்க? நாங்கள் பறந்து போறீங்களா? எந்த பறந்து போறீங்க? பறந்து போயிட்டு நினைவு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் பறக்க போகிறாரு. அதுவும் அந்தமான் ட்ரிப்பு. எங்கள் கோல்டன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு சேர்ந்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. என் மகனும் தம்பி மகன் யஷ்ராஜ் ஃபுல் ஃபன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 5 வீக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க அவனுங்க. ஹலோ போடா. ப்ரீலோக்கு வலது காலை எடுத்து ஃபஸ்ட் டைம் ஏர்போர்ட்டில் போகிற. ஓகேவா? சிங்கம் கிளம்பிடுச்சு பறக்கிறதுக்கு.
தர்ஷன் தர்ஷன் அதாவது தண்ணி தள்ளு என்ன இது தண்ணி தள்ளுது பாரு ரக்கையில தெரியுதா ஆ சரி ரக்க இருக்கா தண்ணியா என்னது தெரியுதா தண்ணியில்னா ஃபியூல் வெளியே விடுறான். ஆ பெட்ரோல் வேஸ்ட்டாக தான் பெட்ரோல் வெளியே தருவாங்க வேறு என்ன பண்ணுறது சாப்பிட்டேன் பாரு அதுதான் சோலார் அங்கே தெரியுதா சோலார் ஆ முட்லுடாண்ணா முட்டிச்சு ரக்க மாதிரி இப்போ திறந்துருக்கா அப்புறம் பிரேக் பிடிக்க அதான் ஹேர் டிபார்ட் அந்தமான் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு பண்ணி விட போகிறேன் எப்படி இருக்கு கிளைமேட் நல்லா இருக்குங்க ஆடி மாதம் அங்கே காற்றடிக்குது தமிழ்நாட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காஷ்மீர் சிம்லா வந்த மாதிரி இருக்கு வரேன் த்ரூ சரி இன்னும் பார்த்தோம் வெல்கம் டு அந்தமான் வாங்க வா வீடியோ ஏ கேமரா நினைச்சு வா குதி எடா பிரேமிச்சு அவடே ஓட்டாடே ஆள் இல்லடா ஒன்றும் இல்லை அது அப்படிதான் அப்பப்போ வாங்க வாங்க என்ஜாய் 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 குங்கியான உட்காந்து குளிச்சுட்டு அப்போ இரு விக்கி வருவாரு அசோக் அப்படியே பல்டுறா அப்போதான் மூக்குடா குதி அட்ரா போடா 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 ஹலோ சொல்லுங்க அசோக் என்ன தண்ணியில் குளிச்சுருக்காண்டா தண்ணியில் இருக்குதான் வீடியோ கால் பண்ணுறியா சரி சரி தர்மா 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 குதிப்பா 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 எப்படின்னா குதி
எங்கே இருக்கு? டீ குடிங்க, சும்மா ஜாலியா இருக்கீங்க. இந்த சீட்டு கூட ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. டீங்க சூப்பரா இருக்கு. சொர்க்கத்துக்கு போன மாதிரியே இருக்குது. ஹலோ விக்கி, எங்க வந்திருக்கீங்க நீங்க இப்போ? அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட். எப்படி ஃபீல் பண்றீங்க நைட்டு? தூங்குனீங்களா? தூக்கமே இல்லை, நான் நைட்ல ரொம்ப இப்படி இப்போ காலைல இருந்து ஸ்விம்மிங் பூல் எத்தனை குளிச்சிங்க? ஸ்விம்மிங் பூல்ல வந்து 1 hour குளிச்சோம். ஷவர்ல ஒரு 1/2 hour. ஷவர்ல ஆஃப் பண்ண குளிச்சிங்க. ஓகே, ரூம் எல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. தர்மா டூர் ஏஜென்ட் எப்படி நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு உங்களுக்கு? டிஎஸ் இன்னும் அவ்வளவு ரைடு போறேன். இனிமேல் தான் அதனுடைய அனுபவம். அடுத்த டூர் எங்க பிளான் பண்ணிருக்கீங்க? தாய்லாந்து அப்படி இல்லைன்னா நல்ல ஊரு துபாய். துபாய். ரைட். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. எங்க வந்திருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? புதுசா எங்க டீம்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க. ஏன் தமிழ் பேச மாட்டீங்களா? ஒன்லி இங்கிலீஷ். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் தெரியாது உங்களுக்கு? எங்க வந்திருக்கீங்க இப்ப நீங்க? அந்தமான். எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பரா இருக்கு. இப்படி தர்மா ஏஜென்ட் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரா? சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காரு. ஹோட்டல் டேஸ்ட் ஊத்தாப்பம் வேற லெவல். உப்புமா? உப்புமாவா? அவள் உப்புமா. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா என்ன பாவா மொட்டை வச்சுட்டு இல்ல ஒரு டீம் 5 டூர்ல மொட்டை தான் வச்சிருந்தாரு. 2 டீம் மொட்டை தான் வச்சிருக்காரு. மாறு வேஷம் யாருக்கு தெரியக்கூடாது. யாருக்கு தெரியக்கூடாது. இல்ல பகவானுக்கு கொடுத்தது. எந்த பகவான்? பெருமாள். பெருமாளுக்கு. தர்ஷன் வந்த முடியல. அவினாஷ் பையா யார் வண்ணமா வேற இதுல சேர்ந்தாரு. லாஸ்ட் எபிசோட் வந்தீங்க கூட நீங்க? ஏற்காடு வந்தீங்க. 2 வருஷம் கழிச்சு டூர் வந்திருக்கீங்க. ஏன் நீங்க வரல இதுல ஹரிதார் ரிஷிகேஷ் எங்க கூட நீங்க? அப்ப வேற எங்கேயாச்சும் வேற என்ன கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு? வாங்க இளைய தளபதி. அப்பா அம்மா என்ன ஒன்னா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. வாங்க வில்லாதி வில்லன், ஆந்திரா வில்லன். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க. சொல்லுங்க ஜி. சாமசிவ ரெட்டி. சம்சாக்குள்ள ரெட்டி இல்ல, சமரசிம்மா ரெட்டி ஒரு. ஆமா, வக்கீல் வெங்கி. ஆமா, வக்கீல் வெங்கி ஒரு. என்னாச்சு அந்தமான் என்ஜாயா? அந்தமான் ஃபுல் என்ஜாய். ஒரு வருஷம் வால்பாறை போயிட்டு வந்தோம். 2024 வச்சுட்டு இப்போ 2025ல அந்தமானுக்கு வந்திருக்கிறோம். அடுத்த 2025ல இன்னொரு ட்ரிப் ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் 2026ல வேற ட்ரிப் போட போறோம். சோ எக்ஸாக்ட்லி எங்க போறீங்க ஜி? அடுத்த ட்ரிப் நீங்க காட்டினா எல்லாம் பார்ப்போம். நாங்க எத்தனை ட்ரிப்புக்கு ஆயிடுச்சு. வருஷத்துக்கு 2 தான் எங்க வீட்டுல எல்லாம் உதவிப்பாங்க. எங்க வீட்டுல எல்லாம் ஆமா. சரி, அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போடலாம்னு ட்ரை பண்ணிருக்கோம். லெட்ஸ் see. வாங்க வருங்கால தளபதி அவர்களே. யஷ்ராஜ் எப்படி இருக்கு அந்தமானு? அந்தமான் மட்டும் இருக்குதா? எடுத்து தூணியா இல்லையா? இல்லையே, என்ன தூக்கம் தெரியுதா முகத்துல? எப்படி 12 மணிக்கு டிஃபன் நல்லா இருந்ததா? ஆந்திரா இட்லி கடை, கார சட்னி. எங்க உங்க அப்பா இன்னும் வரலையா? வந்துருக்காரா? ஆனா 2-3 பேர் சொன்னாங்க அமௌண்ட் அங்க அந்தமான் போனா வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் கேம் எல்லாம் ரேட் அதிகம். எல்லா இடத்த விட அந்தமான் தான் ரேட் அதிகம் சொல்லிதான் கோவால தான் கம்மி. லெஃப்ட் இல்ல ரைட் இல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கு. டேய் பீச் பா. என்னடா அஜித்தை பார்க்கணுமா? அந்தமான் ஜெயில அஜித்தை பார்க்கணுமா? ஏகே பார்க்கணுமா? அப்படின்னும் போது வெளியில் போயிருக்காங்க இல்லையா, காலையில் வெளில போனவங்க சாயந்தரம் அசம்பிள் பண்ணுறாங்க.
ஸோ எல்லாரும் முன்னாடி நடத்தும்போது இங்கே வந்து பிரிட்டிஷ் ஆர்டர் பண்ணுறாங்க, இந்தியன் மேலே அடிக்கிறாங்க. பிரிட்டிஷோட பயம் என்னன்னா 25% பிரிட்டிஷ், 100% இந்தியன். 100% இந்தியன்னா ஹவு டு கண்ட்ரோல் த பீப்புள் என்ன அவங்க சொல்கிறான், வெளியாட்கள் வந்து வீட்டுக்காக வேலை செய்கிறாங்க, சிறைக்குள்ள இருக்காங்களே ஜெயிலுக்குள்ள அவங்க வந்து நாட்டுக்காக வேலை செய்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக வேலை செய்கிறவங்களும் இருக்காங்க, எல்லா ஃபேமிலியிலும். ஸோ வீட்டுக்காக வேலை செய்கிறவங்க வி லவ் அ கண்ட்ரி, தே ரெடி டு டை ஃபார் கண்ட்ரி, கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் பார்க்கலன்னுலாம் சொல்ல முடியாது, அவங்களால தான் நம்ம வந்து சேஃபாக இருக்கும். அப்போ அந்த யூனிஃபார்ம் பர்சனாலிட்டிஸ்க்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் சார்? நம்ம தேசத்தை நேசிக்கிறோம், உங்கள் தேசத்துக்கு உயிர் தியாகம் பண்ணுறாங்க. அப்போ பிரிட்டிஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்மளுக்கு கன்வெக்ட், பட் ஹவு டு கண்ட்ரோல் த பீப்புள் மீன்ஸ் வி ஹேவ் டு செலக்ட் இன் பிட்வீன் பீப்புள். அவங்கலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். ஒரு இந்தியன் அடிக்கும்போது வலிக்கும், வலி யாருக்குன்னா பார்க்குறவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கொண்டுட்டு வரும்போது அவங்களோட யூனிஃபார்மோட அவங்க கழுத்தில் இந்த மாதிரி நெக்ரிங். இந்த நெக்ரிங்குடைய கான்செப்ட் என்னன்னா, இன்றைக்கி நம்ம ஸ்கூல்ஸில் இருந்து கம்பெனி வரைக்கும் நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கணும்னா, பேர் அடையாளம் கிடையாது, பிராண்ட். நம்மளுடைய பிராண்டு தான் நம்மளுடைய ஐடென்டிட்டி. அப்போ வந்து செல்ஃப் ஐடென்டிட்டி, நான் இந்தியன், நான் நாட்டுக்காக வந்துட்டேன்னா நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணுறது கூட பயம் கிடையாது. அப்போ அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி மாற்றணும்னா, இப்போ நம்ம ஒரு செல்ல பிராணி வரைக்கும் அதோடைய கழுத்தில் காலர் போட்டுருது இல்லையா, இந்த காலர் போட்டிருப்பாடு அதோடைய ஃபீல் வந்து எப்படி இருக்குன்னா, யாரோ நம்மளை அடிமை கட்டிருக்காங்க. இப்போ இங்கே உங்கள்கிட்ட ஃபீல் எப்படி வரணும்னா 100% கான்ஃபிடென்ட். ஒரு செகண்ட் அவங்க ஃபீல் பண்ணணும். ஒரு 1000 லிட்டர் பேரலில் ஒரு ட்ராப் பாய்சன் போட்டோன்னு வச்சுங்களேன், அந்த 1000 லிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ இவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி டைவர்ட் பண்ணாங்கன்னா, இன்டென்ஷன் மாறும். சம்திங் யூ ஹோல்டிங் த நெக், ஏதோ தேவையில்லாத ஒரு பொருள் நம்ம கழுத்தில் இருந்ததுன்னா இன்டென்ஷன் மாறும், திசைமாகும். இன்னொருத்த பர்மிஷன் இல்லாமல் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அக்ரெசிவ் ஆகிட்டாங்கன்னா இன்னும் கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அடுத்த காரியம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. செயின் ஃபிட்லேருந்து கொண்டு வந்ததுக்காக வழியிலிருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது. செகண்ட் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார் ஃபிட், ஸ்ட்ரெயிட் ராட். இதில் வந்து நீ பெண்ட் பண்ணி உட்கார முடியாது. தேர்ட் பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 inches ராட் இன் பிட்வீன் த லெக். அவங்களோட பனிஷ்மெண்ட் யூனிஃபார்ம் ஜூட், சாக்கு. வெயில் நேரத்தில் உடலாம் புண்ணாகும். இங்கே வந்து யாரையும் நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் தேவையில்லை. அவங்களோட ட்ரெஸ் கோட் நல்லா ஈஸியாக செக் பண்ணிடலாம். எந்த காரணத்தினால நமக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. புது ஆட்கள் வர்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி இன்ட்ரோ பண்ண தேவையில்லை, என்னுடைய ட்ரெஸ் கோட் தான் என்னுடைய ஐடென்டிட்டி. அப்போ டைம் வேஸ்ட் இல்லை இல்லையா? அப்போ டைம் வேஸ்ட் ஆகுது. அந்த புது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நான் ஹைவேஸில் ஸ்பீட் பிரேக்கர் இருந்தால் எப்படி ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி அவ்வளோ வேகமாக வருவாங்க 1000 horsepower. அப்போ அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணால் ஒன்ஸ் இந்த மாதிரி கண்டிஷனை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க, நம்ம ஆட்களை டார்ச்சர் பண்ணாங்க, நம்மளாலே அடிக்கிற போது ஒரு நிமிஷம் நின்றுட்டாங்கன்னா அடுத்த செகண்ட் அவங்க எதிர்த்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து அந்தமான் ஜெயில். பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தது. மொத்தம் 3 ஃப்ளோர். ஒரு ஃப்ளோர்லேயும் தனித்தனி கைதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒருத்தர் அறிமுகம் கிடையாது, பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. தண்டனைகள் கடுமையாக இருக்கும். இந்த சிறைச்சாலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் வடிவத்தில் இருக்குது. மொத்தம் 6 பிளாக். இது யூடியூப் போட்டு இல்லையா? பேங்க் போட்டு தான் கட்டிக்கலாம் கடலை தூக்கு மேலே மேல் தூக்கு, எது வருமோ அதான் வரும் கைக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.